இன்றைய ஐபிஎல் தொடரின் இரண்டாவது போட்டியாக இன்னும் ஒரு போட்டி இடம்பெறப் போகின்றது. இந்த போட்டியும் முக்கியமான போட்டி. இனி நடைபெறுகின்ற போட்டிகள் யாவுமே முக்கியமான போட்டிகள். தோல்வி அடைந்தால் வெளியே, வெற்றி பெற்றால் உள்ளே என்கின்ற நிலைமையில் தான் தொடரப் போகின்றார்கள். புள்ளிப்பட்டியலில் முதலாவது இடத்தில் காணப்படுகின்ற பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் இரவு பொழுதில் நடைபெறப் போகின்ற இரண்டாவது போட்டி. பஞ்சாப் கிங்ஸ் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியான வெற்றிகளின் பின்னர் கடந்த போட்டியில் மாத்திரமே தோல்வியினை சந்தித்துக் கொண்டவர்கள், 6 வெற்றியினை பெற்றுக் கொண்டவர்கள். 13 புள்ளிகளோடு இவர்கள் முதலிடத்தில் காணப்படுகின்றார்கள். இவர்களும் இன்றைய வெற்றி கிட்டத்தட்ட இவர்களை பிளே ஆஃபுக்கு கொண்டு சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2 வெற்றிகளை பெற்றாலே இவர்கள் பிளே ஆஃபுக்கு தெரிவாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. முதலாவது தோல்வியினை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் குஜராத் டைட்டன்ஸ் அணி இன்றைய தினம் இவர்களை வீழ்த்துவதற்கு ஓரளவு போராடக்கூடிய நிலைமை இருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி தங்களுடைய 10வது போட்டியில் விளையாடப் போகின்றார்கள். வெற்றி பெற்றால் இவர்கள் 5வது இடத்தில் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே போன்று 2வது இடம் வரை முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. காரணம், குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றால் இன்றைய தினம் 12 புள்ளிகள், ஆர்சிபி, எஸ்ஆர்எச், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளும் 12 புள்ளிகளோடு காணப்படுகின்றன. எஸ்ஆர்எச்சின் முடிவில் இவர்களுடைய முன்னேற்றம் தங்கி இருக்கின்றது. அதே போன்று ஓட்ட நிகர சராசரி வேகமும் தாக்கம் செலுத்தும் 12 புள்ளிகளையும் பெற்றாலும் 5வது இடத்தில் தொடரக்கூடிய நிலைமையே குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு காணப்படுகின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வி என்கின்ற கலப்பான முடிவு இவர்களுக்கு ஒரு சிக்கல் நிலையை தந்து கொண்டிருக்கின்றது. எனவே பஞ்சாப் கிங்ஸ் தொடர்பில் அணியில் மாற்றங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. ஸ்ரேயாஸ் ஐயர் மிக சிறப்பாக அணியை வழிநடத்தி செல்கின்றார். ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வாறு செயல்பட போகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சிஎஸ்கேயோடு தோல்வியினை சந்தித்துக் கொண்டவர்கள் மும்பை இந்தியன்ஸோடு வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். எனவே சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் இவை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு இவை கஷ்டமான பலமான அணிகள் இல்லை. இன்றைய தினம் குஜராத் டைட்டன்ஸ் அணி மிக பலமான அணி ஒன்றை சந்திக்க போகின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது? முதலாவது இடத்து அணிக்கும் 5வது இடத்து அணிக்குமான போட்டியாக இருக்கும். ஒருவேளை இன்றைய தினம் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் குஜராத் டைட்டன்ஸ் அணி 10 போட்டிகளில் 8 புள்ளிகள், தொடர்ந்து வருகின்ற போட்டிகளில் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலைமை உருவாகும் அவர்கள் அடுத்த சுற்றினை எட்டி பார்ப்பதற்கு. எனவே எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள்? ஓரிருவரை மாத்திரமே நம்பி இருக்கின்ற அணியாக காணப்படுகின்றது. பலமான அணியாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பிரகாசிப்பது என்பது குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் இல்லாமல் இருப்பது சிக்கலாக இருக்கின்றது. எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள்? வெற்றியினை பெறுவார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.